தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் வெவ்வேறு இடங்களிலிருந்து அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்ட 86 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது முதல் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்நிலையில் தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளர் 70 லட்சம் ரூபாய் வரை தேர்தலுக்காக செலவு செய்து கொள்ளலாம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தலா 28 லட்சம் ரூபாய் வரை செலவினங்களை மேற்கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி RS பாரதி 3 தொகுதிகள் தொடர்பான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டால் இடைத்தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளதாக கூறினார். நீதிமன்றத்தில் இருந்து அந்த வழக்குகள் திரும்ப பெறப்பட்டால் தேர்தல் நடத்துவதற்குரிய நாங்கள் மேல தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உரிய முறையிலே அணுகி அவருடைய அனுமதி பெற்று அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நடத்தை விதிகள் காரணமாக தலைமைச் செயலகத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்கள் மற்றும் அரசின் சாதனை விளக்க புகைப்படங்கள் அகற்றப்பட்டன. அரசியல் கட்சிகளின் சுவர் விளம்பரங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் கானூர் சாவடி அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் கொண்டு செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சாகுல் ஹமீது என்பவரிடம் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த அத்தியூத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுபற்றி சங்கர்ராஜ் என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட குன்னம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது போதிய ஆவணங்களின்றி 3 நபர்களிடம் கார்களில் எடுத்து வரப்பட்ட 2,14,000 ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது. இதேபோல் பெரம்பலூர் 4 ரோடு சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி 3 நபர்கள் காரில் எடுத்து வரப்பட்ட 6,30,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் சேலம் திருவாக்கவுண்டனூர் சாலையில் ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி 3,73,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரை ஓட்டி வந்த சண்முகம் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவை என்பது குறித்து இன்றைக்குள் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் 2வது நாளாக இன்று நேர்காணல் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 20 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவை 20 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து அந்தந்த கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பது குறித்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காங்கிரஸ், விசிக கட்சிகளுடன் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்றைக்குள் எந்தெந்த தொகுதி என அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எல்லா கட்சிகளுடையும் எந்தெந்த தொகுதியில் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இருந்தாலும் மரபுப்படி எல்லா கட்சிகளுடைய கூட்டணியினுடைய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் முழுமையாக அதற்கு பிறகு முழுமையாக வெளியிடப்படும். இதனைத் தொடர்ந்து திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்து ஸ்டாலின் அறிவிப்பார் என தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்துவிட்டோம். அதனை முறைப்படி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான நேர்காணல் 2வது நாளாக இன்றும் நடைபெறவுள்ளது. முதல் நாளான நேற்று சேலம், கள்ளக்குறிச்சி, கரூர், தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 20 தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற்றது. சிட்டிங் எம்பிக்களான பொள்ளாச்சி மகேந்திரன், சேலம் பன்னீர்செல்வம், திருப்பூர் சத்யபாமா உள்ளிட்டோரும் நேர்காணலில் பங்கேற்றனர்.
இதேபோல் தேனி, விருதுநகர் தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த ஓ. பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. மற்ற 19 தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதேபோல் 17 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் நாளை முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. திருவாரூர் தொகுதிக்கு ஏற்கனவே விருப்ப மனு பெறப்பட்டுள்ளதால் அந்த தொகுதியில் போட்டியிட மீண்டும் மனு அளிக்க வேண்டாம் என அதிமுக அறிவுறுத்தியுள்ளது. தேமுதிக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணலும் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தல் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் தேர்தல் தொடர்பான வழக்கை திரும்பப் பெறுவதாக திமுகவைச் சேர்ந்த சரவணன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரின் வேட்புமனுவில் இடம்பெற்ற ஜெயலலிதாவின் கைரேகை அவரது அனுமதி இல்லாமல் பெறப்பட்டதாக திமுக சார்பில் போட்டியிட்ட சரவணன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு அறிவிக்கப்படாமல் உள்ளது. இந்த வழக்கில் உடனடியாக தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்ற சரவணன் கோரிக்கையை பரிசீலிப்பதாக நீதிபதி நேற்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் தேர்தல் தள்ளிப்போவதாகவும், எனவே தொகுதி நலன் கருதி வழக்கை திரும்பப் பெறுவதாகவும் சரவணன் அறிவித்துள்ளார். எனவே வழக்கை வாபஸ் பெறுவதற்கான கடிதத்தை தனது வழக்கறிஞர் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அதில் வழக்கை வாபஸ் பெற முன்வந்துள்ளதால் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என சரவணன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதை காரணம் காட்டி தேர்தலை ஒத்திவைக்கலாமா என்பது குறித்து சட்ட நிபுணர்கள், பத்திரிகையாளர்கள் சிலரது கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இந்த வழக்கு முடிவுக்கு வந்த பிறகு மட்டும்தான் தேர்தல் அந்த தொகுதியில் அறிவிக்கவே முடியும். அது பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ நிலுவையில் இருந்தால் அந்த தொகுதியை தேர்தலுக்கு அறிவிக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய சட்டம். தேர்தலை பற்றியான வழக்குகள் சர்வசாதாரணம், எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யுது. இது ஏதோ அதிமுகவுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு 18 இடத்துல தேர்தல் நடத்திடுவோம், அதிமுகவுக்கு 8 சீட் கிடைக்கலன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு 3 இடத்துல தேர்தல் நடத்துவோங்கிற ஒரு பாணியில் தான் எனக்கு தோணுது. இது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறையானதை நான் பார்க்குறேன். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் எதிர்ப்பு தெரிவித்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தற்போது தெரியவந்துள்ளது. அவர்களின் எதிர்ப்பையும் மீறியே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. இதனிடையே மத்திய அரசின் இந்த முடிவுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கருப்பு பண புழக்கத்தை ஒழிக்கும் விதமாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக கூறி பிரதமர் நரேந்திர மோடி 2016 நவம்பர் 8ஆம் தேதி திடீர் அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் அந்த அறிவிப்புக்கு 2.5 மணி நேரத்திற்கு முன்புதான் அப்போதைய ரிசர்வ் வங்கி இயக்குநர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தற்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் அப்போதைய கவர்னர் உர்ஜித் படேல் மற்றும் தற்போதைய கவர்னருமான சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அப்போது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அதிக அளவில் புழக்கத்தில் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்க இருப்பதாக பிரதமர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முடிவால் பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் எச்சரித்துள்ளனர். கருப்பு பணத்தை வைத்துள்ளவர்கள் பெரும்பாலும் அதை ரொக்கமாக வைத்திருக்கவில்லை என்றும், தங்கம் சொத்துக்களாக வைத்துள்ளதுடன் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். எனவே பண மதிப்பிழப்பால் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது என்றும், இது அவர்களின் சொத்துக்களில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் அப்போதைய சூழலில் கருப்பு பணம் 400 கோடி ரூபாய் அளவில் இருந்ததாகவும், புழக்கத்தில் இருந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவே எனவும் ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் இந்த நடவடிக்கை பொதுமக்களை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாற்ற உதவும் என்று அரசு தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது.
எனவே பொதுநலன் கருதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ரிசர்வ் வங்கி இயக்குநர்கள் ஆதரவு தெரிவித்ததாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இது தொடர்பாக 5 வாரங்கள் கழித்து 2016 டிசம்பர் 15ஆம் தேதிதான் ரிசர்வ் வங்கி கவர்னர் கையெழுத்திட்டதும் RTI தகவலில் அம்பலமாகியுள்ளது. மேலும் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளில் 99 விழுக்காடு திரும்ப பெறப்பட்டதாக 2 ஆண்டுகளுக்கு பின் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இதற்கிடையில் ரிசர்வ் வங்கி இயக்குநர்களின் எச்சரிக்கையையும் மீறி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டது பிரதமர் மோடியின் நிர்வாக தோல்வியை பறைசாற்றுகிறது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். அன்றைய சூழலில் நாட்டின் மொத்த பணப்புழக்கத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே 86 விழுக்காடு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டதால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என எச்சரித்துள்ளார். நாட்டு நலன் கருதி நல்ல பிரதமரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு விறுவிறுப்பேட்டைக்காக இவருடன் எமது செய்தியாளர் கோகுல் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். சிவகங்கை எப்படின்னா ப. சிதம்பரம் இப்போ கேண்டிடேட் இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் மேலவையில் உறுப்பினராக இருக்கார். அதனால் அவர் நிற்க போகிறதில்ல. இப்போ நம்ம நிற்கணும்னு கேட்டிருக்கிறத 2 தொகுதி கட்டியிருந்தால் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம சீட்டு கேட்டிருக்கோம். அது தலைமையில் பார்த்து யாரை முடிவு செய்கிறாங்கிறத நம்ம இப்போ யார் நம்ம வேட்பாளர்கள் யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கட்சி என்ன கட்டளை இட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் என்ன முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய சீட்டு கேட்குற யாராக இருந்தாலும் கடமை. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பணி இருக்கும். இந்த கூட்டணி என்பது நாட்டு நலன் கருதி வைக்கப்பட்ட கூட்டணியை தவிர எந்த மதத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல. இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற எந்த மதத்திற்கும் இது எதிரான கூட்டணி அல்ல. நாட்டு நலன் கருதி யார் இந்த நாட்டுக்கு தலைமையேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணியை தவிர வேறொன்றும் கிடையாது. திராவிடம்ங்கிற உணர்வு இருக்கிறவங்கள்ட்ட எப்போவுமே இந்த மதவாத மனப்பான்மை இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும் இந்த நாட்டுக்கு. அதுக்கு மோடி சரியானவர்னு எங்களுடைய கணக்கு. அந்த அடிப்படையில் எங்கள் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் இப்போ கூட்டணி. 2011 சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த தேமுதிகவோட கூட்டணி வச்சதுக்கு நான் வெக்கப்படுறேன் வருத்தப்படுறேங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒரு கூட்டணிங்கிறது இது எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ அரசியலில் விமர்சனங்கள் உண்டு. கூட்டணி என்பது வேறு, கட்சியுடைய கொள்கை என்பது வேறு. இப்போ அதிமுக அவர் திமுக எவ்வளோ வசைப்பாடினார் வைகோ, இன்றைக்கி எப்படி திமுகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறாரு. இதே விடுதலை சிறுத்தைகள் திமுக எவ்வளோ பேசியிருக்காங்க, இதே எப்படி கூட்டணி வைக்கிறாங்க. இதே கம்யூனிஸ்டுகள் கலைஞரை பற்றி எவ்வளோ விமர்சிச்சிருக்காங்க அந்த காலத்தில், இப்போ எப்படி கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படும். நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம் உள்ளதால் குற்றால அணையின் மேல் பகுதியில் தடுப்பணை கட்டி தண்ணீரை சேமித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான குற்றாலத்திலும் தற்போதைய வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. சீசன் காலங்களில் ஆர்ப்பரித்து கொட்டும் பிரதான அருவியான மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் தற்போது தண்ணீரின்றி வறண்டு காட்சியளிக்கின்றன. அருவிகள் மட்டுமல்லாது குண்டாறு அணை, ஸ்ரீ மூலப்பேரி நீர்த்தேக்கம், அடவி நைனார் அணை, கருப்பா நதி அணை உள்ளிட்ட அணைகளும் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் நிலத்தடி நீர் வெகுவாக குறைய துவங்கியதோடு கடையநல்லூர், புளியரை, வடகரை, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் வறண்டு காணப்படுகின்றன. வறட்சியை சமாளிக்க குற்றால அருவியின் மேல் பகுதியில் அணையை கட்டி நீரை தேக்கி தேவைக்கு பயன்படுத்தினால் தங்கள் பகுதியில் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். தென்மேற்கு பருவமழையை இது பண்ணி அதிகமாக வரும். அதுக்கப்புறம் ஐயப்ப சீசன் காலங்கள்லையும் அதிகமாக தண்ணீர் மக்கள் குளிக்காட்டெல்லாம் வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆள் வராத நேரங்கள்லையும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது அரசு சார்பில் ஒரு மேலே ஒரு நீர் தேக்கம் மாதிரி இதாக கட்டி வச்சாங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், இங்கே உள்ள வியாபாரிகள், பொதுமக்கள், சுற்று வட்டார குடிநீர் நிலத்தடி நீர் மட்டம்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா தேவைக்கு தேக்கினா திறந்து கிடலாம். பாவனாசத்தில் இருக்க மாதிரி அது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் அங்கேயும் தண்ணி அதிகமாக வரும். அப்பவும் அவங்க தேவைக்கு தேக்கினா திறந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பண்ணி வச்சா சுற்று வட்டாரங்களில் விவசாயங்களும் செழிக்கும், குடிநீர் பஞ்சம் இருக்காது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அணைகள், குளங்கள் பல ஆண்டுகளாகியும் தூர்வார நடவடிக்கை எடுக்காததே
தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கு காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எந்தவித குளத்துக்கும் தூர் வாராம இதை கடப்பில் போட்டிருந்தா இப்ப நீர்நிலை ஆதாரங்களை எப்படி பெருக்கிறது? இந்த பகுதி மக்களுடைய விவசாயத்தை முழுமையா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் இந்த விவசாயத்தால நீர் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலம் இதே தொடர்ந்து நீடிச்சா நம்மளுடைய வரக்கூடிய சந்தைக்கும் சரி இது விவசாயங்கள் அழிந்து போகக்கூடிய அபாய சூழலை எட்டிக்கிட்டு இருக்கு. அணைகள் மற்றும் குளங்களை தூர்வாரினால் தண்ணீர் பற்றாக்குறை தீர்வதோடு நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஒரு போகம் விளைவதே மிகவும் சிரமத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. இது அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு குடிமராமத்து என்ற பெயரில் அந்த கரைகளை மட்டும் சுத்தப்படுத்தாமல் ஒவ்வொரு குளத்தினுடைய மதகுகளையும் சரிப்படுத்தி அந்த குளத்துக்கு வரக்கூடிய கால்வாய்களை தூர்வாரி இந்த பொதுமக்களின் நலன் கருதி இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய கருத்தில் கொண்டு அனைத்து குளங்களையும் மதகுகளை சரி பண்ணி தூர்வாரி செம்மைப்படுத்தி இந்த விவசாயத்தை சீர்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். நீரின்றி அமையாத உலகு என்ற பழமொழிக்கு ஏற்ப அணைகள் மற்றும் குளங்களை தூர்வார அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில். எத்தியோப்பியாவில் 157 பேரை பலி கொண்ட விமானத்தில் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதனால் தனது 777X விமானத்தின் அறிமுகத்தை போயிங் நிறுவனம் தள்ளி வைத்துள்ளது. எத்தியோப்பிய தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து கென்யா தலைநகர் நைரோபிக்கு கிளம்பிய போயிங் 737 MAX 8 ரக விமானம் புறப்பட்ட 6 நிமிடத்தில் விபத்துக்குள்ளாகி விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் 8 விமான பணியாளர்கள் உட்பட விமானத்திலிருந்த 157 பேரும் உயிரிழந்தனர். இதில் இந்தியாவை சேர்ந்த 4 பேரும் அடக்கம். இந்திய அதிகாரி ஷிகா கார்க், வைத்யா பன்னகேஷ், வைத்யா ஹன்சின், நுகவரவு மனிஷா என்ற 4 உயிரிழந்ததாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஷிகா கார்க் ஐநாவின் வளர்ச்சி திட்டங்களுக்கான பிரிவில் இந்தியாவின் அதிகாரியாக செயல்பட்டு வந்தார். நைரோபியில் நடக்கும் ஐநா சுற்றுச்சூழல் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்தியாவை தவிர மேலும் 29 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் விபத்தில் பலியாகினர். விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் விமானி சில சிரமங்களை சந்தித்ததாக தெரிவித்ததை அடுத்து மீண்டும் அடிஸ் அபாபா விமான நிலையத்திற்கே திரும்பும்படி அவரிடம் கூறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் விபத்து ஏற்பட்டதாக எத்தியோப்பிய ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தை தொடர்ந்து போயிங் 737 MAX 8 ரக விமானங்கள் அனைத்தையும் தரை இறங்கும்படி எத்தியோப்பிய ஏர்லைன்ஸ் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் சீனாவிலும் போயிங் 737 MAX 8 ரக விமானங்கள் அனைத்தும் தரையிறக்கப்பட்டு வர்த்தக ரீதியிலான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 5 மாதங்களுக்கு முன் இதே ரக விமானம் ஒன்று இந்தோனேஷிய அருகே கடலில் விழுந்து நொறுங்கி 190 பேர் உயிரிழந்தனர். போயிங் விமானங்கள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவது உலகம் முழுவதும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து 777X ரக விமானங்களின் அறிமுகத்தை தள்ளி வைப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மிகப்பெரிய என்ஜின்களை கொண்டதாக 777X விமானங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. போயிங் நிறுவனத்தால் திவாஸ் என அழைக்கப்படும் 777X ரக விமானங்களுக்கு இதுவரை 300 ஆர்டர்கள் செய்யப்பட்டுள்ளன. எத்தியோப்பிய விமான விபத்தை தொடர்ந்து போயிங் 737 ரக விமானத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. எத்தியோப்பியா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737 MAX 8 ரக விமானம் விபத்திற்குள்ளானதில் 4 இந்தியர்கள் உட்பட 157 பேர் உயிரிழந்தனர். முன்னதாக இதே ரக விமானம் இந்தோனேஷியாவில் விபத்துக்குள்ளானது. இதன் எதிரொலியாக சீனாவில் இயக்கப்படும் போயிங் 737 MAX 8 ரக விமானங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது ஸ்பைஸ் ஜெட் மற்றும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனங்கள் இந்த ரக விமானத்தை இயக்குகின்றன. எனவே இதன் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள இந்திய விமான ஒழுங்குமுறை ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனிடையே விமான நிலையத்திற்கு 2 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் எத்தியோப்பிய விமான விபத்திலிருந்து பயணி ஒருவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஆண்டோனிஸ் மாவ்ரோபோலாஸ் எனும் நபர் அந்த விமானத்தில் பயணிப்பதற்காக முன்பதிவு செய்திருந்ததாகவும் 2 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் அவருக்கு விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள ஆண்டோனிஸ் தாமதமாக வந்ததால் தன்னை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை எனவும் இதனால் விமானத்தில் பயணிக்காமல் அதிர்ஷ்டவசமாக தான் மட்டும் உயிர் பிழைத்ததாகவும் தெரிவித்துள்ளார்.